டிஎம்கே மாடல் ஒருங்கிணைந்த வளர்ச்சி கட்டமைப்பினுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விசாலமான பார்வை, ஒரு பெரிய பார்வை, தொலைநோக்கு பார்வை, 4 போட்டியிடும் பொருளாதார மாடல்கள். அதில் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா நலத்திட்டம் ப்ளஸ் வளர்ச்சி கலப்பு முறை. நலத்திட்டம் ப்ளஸ் வளர்ச்சி ரெண்டும் சேர்ந்தது. அதாவது சமூக நீதி திட்டங்களையும் தொழிற்சாலை வளர்ச்சியையும் இணைக்கிறது. ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பெண்கள், அதாவது ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிக் பிக்சர் என்னதுன்னா, கம்பைன் சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ் வித் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பேன்ஷன், சமூக நலத்திட்டங்களையும் தொழிற்சாலை வளர்ச்சியும் இணைக்கிறது. அடுத்து ஃபோக்கஸ் ஆன் உமன் லெட் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு அடித்தளத்தை இந்த தேமுக தேர்தல் அறிக்கை உருவாக்குகிறது. கிட்டத்தட்ட 50,000 கோடி இலக்கு, 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் தமிழ்நாடு பொருளாதாரம் இலக்கு. இதற்கு அடுத்து சிறு தொழில்கள், குழுக்கள் கடன் ஆதாரம் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது. இதுக்கு அடுத்து பொருளாதார முறை, டிஎம்கேனுடைய பொருளாதார முறை, எப்படி பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு திமுக அடித்தளம் விட்டிருக்கிறது அவர் தேர்தல் அறிக்கையில் அப்படின்னு பார்த்தா, 1 ட்ரில்லியன் பொருளாதார திட்டம் ஒன்று. ரெண்டாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், தொழில் முனைவோர் மாற்றம், செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேருந்து தொழில் முனைவோராக மாற்றுறது. இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு மெம்பர்ஸுக்கு 5 லட்ச ரூபா ஃப்ரீயாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டரை உருவாக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு வாங்க, இதில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ப்ராடக்டாக மாற்றுங்க, வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள், வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், ப்ராடக்டாக மாற்றுங்க, அதை டொமஸ்டிக் மார்க்கெட் அண்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த புறா திட்டத்தின் அடிப்படையில் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை இங்கே கொண்டு வராங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கும். அதுக்கடுத்து கிராம தொழில் மயமாக்கல், கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள், கைவினைகள், நெசவாளர்கள், முடித்திருத்துவோர், அடுத்து சலவை தொழிலாளர்கள், அப்புறம் மண்பாண்ட தொழிலாளர்கள், ஃபர்னிச்சர் தொழிலாளர்கள், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, இந்த மாதிரி அத்தனை பேருக்கு இருக்கும் ஒரு தொழில் மயமாக்கலை எப்படி உருவாக்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்குது. அடுத்து பப்ளிக் செக்டார் யூனிட்டை சீர்திருத்தம் பண்ணி அதை ரிஃபார்ம் பண்ணி நான் டேக்ஸ் ரெவன்யூவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய திட்டம். அதுக்கடுத்து பயோ எரிஃபுரல் அண்ட் எத்தனால் மையம், இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடினதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு வில் பிகம் பயோஃபியல் ஹப்பாக மாறணும். அடுத்து எத்தனால் ஹப்பாக மாறணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை தேவை இங்கே இருக்குது. இது அப்துல் கலாம் கொடுத்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் விஷன் 2030 என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அதை பயன்படுத்துகிறான். மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடும் என்பதுதான் இங்கே அடிப்படை. இதில் அடுத்த பாயிண்ட் பொருளாதார பரிமாற்ற முறை, எப்படி பொருளாதார பரிமாற்றம் நடக்குது, மூலதன உருவாக்கம், பிஎஸ்யூ திறந்துபடுத்தல் 1 லட்சம் கோடி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அடிப்படையிலான கட்டமைப்பு, கிராம தொழில்துறை மையங்கள், இது மூலதன உருவாக்கம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை உருவாக்கும். அடுத்து உற்பத்தி திறன் மேம்பாடு, பெண்கள் வழிநடத்தும் சிறு தொழில்கள், வேளாண்மை செயலாக்க குழுக்கள், ஆற்றல் பல்வகைப்படுத்துதல், இது அடுத்தது. அடுத்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பெருக்கி, அப்போ எத்தனால் ஏற்றுமதி, உற்பத்தி மையங்கள், மதிப்பு சங்கிலி இணைப்பு, வேல்யூ அடிஷன் வேல்யூ செயின் இணைப்பு. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, அளவிடப்பட்ட விளைவுகள், வேலைவாய்ப்பு 10லேருந்து 12 லட்சம் கோடி, ஜிஎஸ்டிபி வேலைவாய்ப்பு 10லேருந்து 12 லட்சம் பேருக்கு, பொருளாதார தாக்கம் கிட்டத்தட்ட 900லேருந்து 100 லட்சம் கோடி, அதாவது $1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2031 to 2035.
வருவாய் உயர்வு நடக்கும். இது வந்து இந்த இதில் வந்து நிதி இயக்கவியல், இப்போ ஃபினான்சியல் டிசிப்ளின் அங்கே வந்து எங்கே இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் டைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷார்ட் டேர்மாக குறுகிய காலத்தில் அதிக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனால அதிக கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. நடுநிலை திமுக தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தணும்னா அதிக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருது, அதனால் அதிக கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. நடுநிலை நீண்ட காலம், அதாவது லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது மீடியம் டு லாங் டேர்ம் ரெவன்யூ எக்ஸ்பான்ஷன் டு டெபிசிட் கம்ப்ரெஷன். அப்போ மீடியம் டு லாங் டேர்மில் வருவாய் உயர்வதனால பற்றாக்குறை குறையுது. அப்போ லாங் டேர்மாக வந்து வருவாய் கூட்டிகிட்டே போகுது, பற்றாக்குறை குறைஞ்சிக்கிட்டே வருது, ஃபிஸ்கல் டிசிப்ளின் குறைஞ்சிட்டே வருது. அப்போ கடன் அடைக்கக்கூடிய திறன் ஏற்படுது. அப்போ இறுதி விளைவு, இதனால் ஏற்படக்கூடிய இறுதி விளைவு என்ன? ஃபைனல் அவுட்கம் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ டிக்ளைன்ஸ். அப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ டிக்ளைன்ஸ் அப்படின்னா நம்ம கடனுக்கும் ஜிஎஸ்டிபிக்குமான வட்டி ரேஷியோ விகிதம் குறையும், கடன் சார்பு குறையும். இதனால் ஏற்படக்கூடிய கடன் சார்பு குறையுது. மதிப்பீடு, இதில் என்ன ஃபைனல் மதிப்பீடு? வளர்ச்சி வந்து ஃபைனல் வந்து நேர்மறையான வளர்ச்சி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணுன்னா க்ரோத் பாசிட்டிவ் ஃபிஸ்கலி ரெக்கவரபிள் மாடல். இது வந்து க்ரோத் பாசிட்டிவ் அண்ட் ஃபிஸ்கலி ரெக்கவரபிள் மாடல். அப்போ அப்படின்னா வந்து வளர்ச்சி நேர்மையான முறை, செயல்பாட்டு கட்டுப்பாடு அவசியம். ஆனால் இதில் ரிக்வயர்ஸ் எக்ஸிக்யூஷன் டிசிப்ளின். இதை ஒழுங்காக செயல்படுத்துறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு ப்ராப்பரான மானிட்டரிங் மெக்கானிசம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணுனா திமுக அதனுடைய தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ரெண்டாவது, நான் அடுத்த என்டிகே மாடல், நாம் தமிழர் கட்சியினுடைய மாடல், அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நிலைத்தன்மை ப்ளஸ் நிதி பலவீனம். நிலைத்தன்மை அது வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டாந்துருக்காங்க, ஆனால் அதில் நிதி பலவீனம் இருக்கிறது என்பது தான் அதனுடைய ஒன்லைன். இது கோர் ப்ரப்போசல் என்னது அப்படின்னா என்டிகேனுடைய ரேடிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல். நாம் தமிழருடைய மாடல் வந்து ரேடிக்கல் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாடல். அப்போ இதில் என்னென்ன அவங்க முக்கியமான முன்மொழிவுகள் என்ன அப்படின்னா, என்டிகேல முழுமையான இயற்கை வேளாண்மை, அவர் ஃபாலோ பண்ணுறது முழுமையான இயற்கை வேளாண்மை, இலவச கல்வி, இலவச சுகாதாரம், மருத்துவம், இலவச குடிநீர், இந்த மூணுமே வந்து இலவசம். அப்புறம் 5 தலைநகரங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற 2 கோடி வேலைவாய்ப்பு, 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு, மாநில மறுசீரமைப்பு, மாநிலத்தை மொத்தமாக மறுசீரமைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீர் பொருளாதார திட்டம், இது அருமையான திட்டம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒண்டர்ஃபுல் அருமையான திட்டம் வந்து நீர் பொருளாதார திட்டம். அடுத்து பால் உற்பத்தி விரிவாக்கம், இதுவும் அருமையான திட்டம் தான். ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் அடுத்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். கடன் தள்ளுபடி, எஜுகேஷன் லோனு, ஃபார்ம் லோன், அப்புறம் விவசாயிகள் லோனு எல்லாமே கடன் தள்ளுபடி, இது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமையை உருவாக்கும். எஃப்டிஐ குறைவு, எஃப்டிஐ வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எஃப்டிஐ வர்றது குறைஞ்சின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கூடாது. துறைவாதியான மதிப்பீடு, நீர் திட்டம் செலவு 5000 to 14,000 கோடி தாக்கம், நீண்டகால நன்மை, நீர் திட்டத்தில் நீண்டகால நன்மை கிடைக்கும். நீர் அதாவது வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர், தடுப்பணைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணும் பொழுது அது நிலத்தடி நீரை உயர்த்தும். அப்போ அது வந்து ஒட்டுமொத்த வேளாண்மைக்கும் குடிநீருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டு வரும். பால் முறை முன்மொழிவு என்னென்னா, டைரி ஃபார்மிங் வந்து டென்மார்க் மாடலில் நாங்கள் வந்து பால் பண்ணைகளை உருவாக்குவோம். டென்மார்க் மாடலில் 2 லட்சம் கோடி ஒரு பொருளாதாரத்தை பால் பண்ணை மூலமாக உருவாக்குவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மாடு ஆடு மேய்ப்பவர்களை அரசு ஊழியராக்க வேணும் வேறு சொல்கிறாரு. அங்கே தான் ப்ராப்ளம். டென்மார்க்கில் வந்து அரசு மாடு ஆடு வளர்ப்பவர்கள் அரசு ஊழியர்கள் அல்ல, அவர்கள் வந்து கார்ப்பரேட்டில் ஃபார்மர்ஸ் அஸ் பார்ட்னர்ஸ், விவசாயிகள் மாடு ஆடு வளர்ப்போர் அவங்க வந்து பங்குதாரர்களாக அந்த கார்ப்பரேட் ஃபார்மில் இருக்காங்க. அது வந்து அரசு வேலை அல்ல. எனவே அதனால் அங்கே வந்து அதனுடைய வேல்யூ அடிஷன் கூட, எக்ஸ்போர்ட்டுக்கு அதிகம். இங்கே நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமுல் அது மாதிரி பண்ணுறாங்க. அமுல் வந்து ஃபார்மர்ஸ் அஸ் பார்ட்னர்ஸாக ஷேர் ஹோல்டர்ஸாக வச்சுருக்காங்க.
ஆவின் வந்து மெஜாரிட்டி நம்மளுடைய தேவைக்கு, நம்ம தமிழ்நாட்டுடைய உற்பத்திக்கு, தமிழ்நாட்டுடைய தேவைக்கு தான் அது ஒத்து வருது இல்லையா. அதிகமான எக்ஸ்போர்ட் வேல்யூ அடிஷன் இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வேல்யூ அடிஷன் இல்லாதனால அது வந்து இந்த லெவல்லே இருக்குது. 10,000 கோடி மொத்தம். டென்மார்க்குடைய பால் உற்பத்தி 10,000 லிட்டர் வருஷத்துக்கு மாடுகளுடைய பால் உற்பத்தி. தமிழ்நாட்டுடைய பால் மாடுகளுடைய உற்பத்தி 2,000 லிட்டர் பெர் வருஷத்துக்கு 2,000 லிட்டர். அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. மேய்ச்சல் நிலங்கள் அதிகம் இங்கே. அப்போ வந்து நான் சீமான் கூட ஜாலியாக சொல்லுவார், நான் ஹெலிகாப்டர் கொடுப்பேன் உங்களுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்ம், பெரிய ஏக்கர் அப்படிதான் நடக்கும். ஸோ இதை வந்து மாடல், நல்ல மாடல். இந்த மாடலை, ஆவின் மாடலை, டைரி மாடலை அவர் வந்து ஃபார்மர்ஸஸ் பார்ட்னர்ஸாக மாற்றி 12,000 கிராமங்களுக்கு 12,500 கிராமங்களில் 30லேருந்து 50 மாடு கொண்ட ஃபார்ம்ஸ் உருவாக்கி அதை வந்து அவங்கள பார்ட்னராக்கி வேல்யூடேஷன் பண்ணினா இந்த சக்ஸஸான திட்டம். அதுவரை இந்த திட்டம் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. டென்மார்க்கில் வந்து அர்லா பண்ணுது. கூட்டுறவு நிறுவனமயமாக்கல், ஏற்றுமதி நோக்கம், விவசாயி பங்கு உரிமை, விவசாயி பங்குதாரர்கள். அடுத்து வேளாண்மை 100% இயற்கை. இது வந்து இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல். 100% இயற்கை வேளாண்மை ஃபாலோ பண்ண ஸ்ரீலங்கா ப்ரொடக்டிவிட்டி போச்சு. அதனால் வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு உத்தரவாதமாச்சு. அதனால் விலைவாசி உயர்ந்தது. ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்தது. அவர் சொல்கிறது சிக்கிம் மாடல் வந்து பார்சியல் சக்ஸஸ். 20 வருஷமாக உழைச்ச ஒரு உழைப்பு அது. அந்த 20 வருஷமாக உருவாக்கி இது வந்து மலை உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து பெஸ்ட்டு கம்மி. அதனால் பெஸ்டிசைடு கம்மி. நேச்சுரலாக ஆர்கானிக் ஃபார்மிங்க்கான இடம் அது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டேபிள் கிராப் கிடையாது. பேடி அண்டு கோதுமை கிடையாது. கேஷ் கிராப் அதிகம், ப்ரீமியம் கிராப் அதிகம். உற்பத்தி திறன் குறைஞ்சாலும் ப்ரீமியம் விலை கிடைக்கிறதுனால அந்த ஃபார்மர்ஸ் வந்து சஸ்டைனபிளாக இருந்தாங்க. அதனால் வந்து சிக்கிம் மாடல்லாம் நம்ம இந்தியா முழுக்க செயல்படுத்த முடியாது. அடுத்து சிக்கிம் மாடலை செயல்படுத்துறது கஷ்டம். ஆனால் யூரோப்பியன் யூனியன் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, எதுக்கு இன்ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், எதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணணும், எதுக்கு நேச்சுரல் ஃபார்மிங் யூஸ் பண்ணணும், இட்ஸ் அ ஹைப்ரிட் மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனில் எல்லாமே சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் தான் நம்மளுக்கு ஒத்துழைமையிலேயே 100% இயற்கை விவசாயம் என்று சொன்னால் அது வந்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அடுத்து இது வந்து நாம் தமிழருடைய இது. அடுத்து வேலை வாய்ப்பு 20லேருந்து 30 லட்சம் அரசு வேலை. ஏற்கனவே 15 லட்சம் பேர் தான் அரசு வேலை வாய்ப்பு. இதில் 8 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக இருக்காங்க. அவங்களுக்கே 1.5 லட்சம் கோடி ஆகுது சேலரி அண்ட் பென்ஷன். இதில் வந்து மேக்ஸிமம் ஃபில்லப் பண்ணணும்னா இன்னொரு 5 லட்சம் பேர் ஃபில்லப் பண்ணலாம். ஆனால் 30 லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிஸ்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். உற்பத்தி இல்லாத செலவு, நிதிச்சுமை அதிகரிக்கும். கடன் தள்ளுபடி விளைவுகள், வங்கி அழுத்தம், நிதி அதிர்ச்சி, கடன் தள்ளுபடி, எஜுகேஷன் லோனு, ஃபார்ம் லோனு, கோஆப்ரேட்டிவ் பேங்க் லோனு 3ஐயும் சேர்த்திங்கன்னா ஒரு வருஷத்தினுடைய தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்கள் எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள். கடன் தள்ளுபடி பண்ணுறது அப்படின்னு எந்த கட்சியும் சொல்லிச்சுன்னா அந்த கட்சி வந்து மக்களை ஏமாற்றுகிறது அர்த்தம். அது தள்ளுபடி பண்ண முடியாது. 4 லட்சம் கோடி நம்ம பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி வருது. இந்த 3 சேர்ந்தா எப்படி தள்ளுபடி பண்ணுறது? எங்கே போய் பண்ணுறது? அதுக்கான ஆதாரம் என்ன? கட்டமைப்பு குறைபாடு. என்னென்ன கட்டமைப்பு குறைபாடு இருக்குது? இப்போ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. நீர் மேலாண்மை நாம் தமிழர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மிக்ஸ்டு ஃபார்மிங் வேணும், ஹைப்ரிட் மாடல் வேணும். டைரி ஃபார்மிங் பெஸ்ட்டு. எஜுகேஷன் ஃப்ரீ பண்ணலாம், ஹெல்த் ஃப்ரீ பண்ணலாம், வாட்டர் ஃப்ரீ பண்ணலாம். இந்த 3க்கு சேர்த்தே 3.5 லட்சம் கோடி. எஜுகேஷனுக்கு 1.5 லட்சம் கோடி, ஹெல்த்துக்கு ஒரு 60,000-70,000 கோடி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணலாம். குவாலிட்டி ஃப்ரீ. ப்ரைவேட் காலேஜஸ் கிடையாது, ப்ரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. அப்படின்னு போயிட்டா ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துடலாம், ஃப்ரீ ஹெல்த் கொடுத்துடலாம். வாட்டரும் குடிநீர் எல்லா ஆர்ஓ வாட்டரையும் மூடிட்டு கவர்மெண்ட்டே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு 50,000 கோடி, கிட்டத்தட்ட 3லேருந்து 3.5 லட்சம் கோடி ஆகும். அதுக்கு மட்டுமே இந்த 3 திட்டங்களுக்கு மட்டுமே.
அப்புறம் 5 தலைநகரை மாற்றுறதுக்கு அது 50,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி ஆகும், 10 வருஷம் ஆகும் 5 தலைநகரை மாற்றுறதுக்கு. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கட்டமைப்பு குறைபாடு, கேபெக்ஸ் நிதி திட்டம் இல்லை, எஃப்டிஐ இல்லை, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லை, வருவாய் உருவாக்கம் இல்லை. இப்போ ரெவன்யூ ஜென்ரேஷன் இல்லாமல் எப்படி ஒரு நாட்டை நடத்துறது? டெய்ரி ஃபார்மிங் வந்துடும், நான் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்துரும் அப்படின்னா வந்துடாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தான் அதை பண்ணவே முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எஜுகேஷனை ஃப்ரீ பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஹெல்த்தை ஃப்ரீ பண்ண முடியாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தடை, எஃப்டிஐக்கு தடை, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தடை, எல்லாம் அரசே பண்ணும் அப்படின்னா எங்கே அரசுக்கு ரிசோர்ஸ் அப்படின்றத நாம் தமிழர் அறிக்கையில் தெளிவில்லை. அடுத்து மதிப்பீடு, வலுவான நோக்கம், பலவீனமான நிதி அமைப்பு. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நோக்கம் தெளிவாக இருக்குது, லாங் டேர்ம் விஷன். 457 பக்கம் இருக்குது, ஒவ்வொரு 49 ஸ்கீம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்கீமும் 10 பக்கம் பண்ணியிருக்காரு, ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஆனால் அதனுடைய செயல்பாட்டு திறன், அதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணாமல் இது செயல்பாட்டுக்கு வர்றது கஷ்டம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணாமல் செயல்படுத்துறது கஷ்டம். அப்போ இதில் மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது, இல்லைன்னா இது செயல்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கோடி நாம் தமிழருடைய திட்டத்தை செயல்படுத்தணும்னா தேவை. வலுவான நோக்கம், பலவீனமான நிதி அமைப்பு, வளர்ச்சி மந்தநிலை அபாயம் இதில் இருக்குது. அடுத்து ஏடிஎம்கே மாடல். ஏடிஎம்கே மாடல் வந்து ஏடிஎம்கே மாடல் ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓரியன்ட் ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டி ஓரியன்ட் வெல்ஃபேர் மாடல். ஏடிஎம்கே மாடல் வந்து நிதி ஒழுங்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, 3லேருந்து 3.5% ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட நலத்திட்டம். இதில் என்ன குறைபாடு அப்படின்னா நலத்திட்டங்கள் அதிகம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு கம்மி. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவு. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருந்துச்சுன்னா பொருளாதாரம் வந்து 11.19% இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஏற்றி வச்சுருக்காரு. இது 6லேருந்து 7% குறைஞ்சிடும். பொருளாதாரம் குறைஞ்சிச்சின்னா, பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிச்சின்னா இவங்களால் கடன் வாங்கக்கூடிய அளவு குறையும். அப்போ கடன் வாங்க முடியாது, நலத்திட்டங்கள் சொன்ன நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் இல்லை. அப்போ ஏடிஎம்கே வந்து அதிகமான நலத்திட்டங்கள், ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவு, பெரிய பொருளாதார திட்டங்கள் இல்லை. இப்போ நான் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் இத்தனை திட்டங்கள் சொன்னேன், அது மாதிரி பெரிய பொருளாதார திட்டங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அது வந்து ரெவன்யூ ஜென்ரேஷனுக்கும் ஜிஎஸ்டிபி குரோத்துக்கும் அது அதிகமான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அடுத்து விளைவு, நிலைத்தன்மை தொடரும், கடன் நிலைத்தன்மை தொடரும், மிதமான வளர்ச்சி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஜிடிபி குரோத் கம்மியாக இருக்கும், சிங்கிள் டிஜிட் ஜிடிபி குரோத்து. ஜிடிபி குரோத்து கம்மியாக இருந்துச்சுன்னா பாதி டிபார்ட்மெண்ட்டுக்கு பணமே இருக்காது ஒர்க் பண்ணுறதுக்கு. நலத்திட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு மற்ற 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்காது. 30 டிபார்ட்மெண்ட்டு கல்விக்கு எங்கே போகிறது, மருத்துவத்துக்கு எங்கே போகிறது, அடுத்து அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு எங்கே போகிறது, காவல்துறைக்கு எங்கே பணம் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பயங்கர பிரச்சனை வந்து மாறும். இது வந்து டிவிகே மாடல். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாடல். ஓகே, டிவிகே மாடல் அவங்க கொடுத்த நலத்திட்டங்கள் 5 முறை அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முதல் முறை உமன்ஸ் டே அன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, 10 அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்புறம் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 11 அனௌன்ஸ்மெண்ட் இளைஞர்களுக்கு, முதல்ல உமன்ஸ் டேக்கு பெண்களுக்கு, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் 2 அனௌன்ஸ்மெண்ட்டு, திருப்பூரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிவிகே மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் அன்றைக்கி ஒரு 10 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. எல்லாம் சேர்த்து அவர் பண்ண அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி டீட்டெயிலாக உள்ளே போகிறோம்ல. மொத்தமாக இதை பண்ணணுன்னா 19லேருந்து 22 லட்சம் கோடி ஆகும். 19லேருந்து 22 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு, 5 இயர்ஸ். 75 to 85% கடன் அபாயம். நான் ஏற்கனவே சொன்னேன், டெப்ட் ஜிடிபி ரேஷியோ 28லேருந்து 30 தாண்டிச்சுன்னா சிக்கல். ஜிஎஸ்டிபி 10க்கு மேலே போச்சுன்னா அபாயம் சங்கு. இது வந்து 75 to 85% போகுது கடன் அபாயம். பிரச்சனை என்னென்னா
டிவிகே மாடல் கம்ப்ளீட்டாக வெல்ஃபேர் மாடல், எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் அதிகமான இலவசம். திமுக அதிமுக விட அதிகமான எக்ஸ்டென்ஷன், ஸ்கீம் எக்ஸ்டென்ஷன், இலவசம் அதிகம். ஆனால் சொத்து உருவாக்கம் இல்லை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லைன்னா growth இஸ் நாட் பாசிபிள். growth இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா இந்த சொன்ன இத்தனை லட்சம் கோடி பணம் எங்கேருந்து வரும், எங்கேருந்து வாங்குறது? FRBM ஆக்டை கம்ப்ளீட்டாக மீறுற மாதிரி இருக்கும். அக்கார்டிங் டு த கம்பேரிட்டிவ் சார்ட்டு, தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய வருஷ ஆனுவல் கமிட்மெண்ட்டு இதான் ஹையஸ்ட்டு. 5.8 to 6.3 lakhs, 5.8லேருந்து 6.3 லட்சம் கோடி வருஷத்துக்கு தேவை. நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தணும்னா வருடத்திற்கு, முதல் வருடத்திற்கு 4.8 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் கோடி தேவை. நம்ம பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். முதல்ல அதை மைண்டில் வச்சுக்கணும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை செயல்படுத்தணும்னா 4.6லேருந்து 4.7 லட்சம் கோடி தேவை. அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை செயல்படுத்தணும்னா 4.5லேருந்து 5 லட்சம் கோடி தேவை. அப்போ கன்க்ளூஷன் என்ன இந்த நாள்லையும் அப்படின்னா, டிவிகே அண்ட் என்டிகே ப்ரப்போஸ் சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ஸ்பெண்டிங் தென் கரண்ட் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி. இப்போ கரண்ட் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டியை விட அதிகமான ஸ்பெண்டிங்கை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இதில் என்னென்ன பெராமீட்டர் இருக்குது நான் ஏற்கனவே கூட சொன்னேன். எதை பேஸ் பண்ணி நான் அதை இந்த பகுப்பாய்வு பண்ணியிருக்கேன்னு, கேபெக்ஸ் இன்டென்சிட்டி, growth பொட்டன்ஷியல், ஃபிஸ்கல் டிசிப்ளின், டெப்ட் சஸ்டைனபிலிட்டி, ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 4 பேராமீட்டர் வச்சு தான் இந்த 4ஐயும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இதில் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, டிவிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இன்டென்சிட்டி, யார் கேபெக்ஸ் அதிகமாக செலவழித்து பண்ண போகிறாங்க, கேபெக்ஸ் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு growth. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த கட்சி செலவழிக்குதோ அந்த கட்சி வளர்ச்சிக்கு வித்துட்டுகிறதுன்ற அர்த்தம். இதில் திமுக அதிகமாக செலவழுது, ஏடிஎம்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரே பண்ணலை, லோ. என்டிகே மீடியம், அன்கிளியர் ஃபண்டிங், எங்கே ஃபண்டிங் வருதுன்னு தெரியாது, அவங்கள்ட்ட எத்தனையோ பிளான் இருந்தால் கூட அன்கிளியர் ஃபண்டிங். டிவிகே வெரி வெரி லோ. growth பொட்டன்ஷியல், அப்போ இந்த எந்த தேர்தலுக்கு growth பொட்டன்ஷியல் இருக்குது, வளர்ச்சியினுடைய தாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, டிஎம்கே அதிகமாக இருக்குது, ஏடிஎம்கே மாடரேட்டு, என்டிகே மாடரேட்டு, டிவிகே லோ. அடுத்து ஃபிஸ்கல் டிசிப்ளின், யார் நிதி மேலாண்மையை கரெக்டாக பண்ணுறது அப்படின்னா, டிஎம்கே மாடரேட், ஏடிஎம்கே ஹை, என்டிகே லோ, அண்டு டிவிகே அன்சஸ்டைனபிள். டிவிகே அன்சஸ்டைனபிள். அடுத்து ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடிப்படை மாற்றம் யார் மாத்திரா அப்படின்னா, டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏடிஎம்கே லிமிட்டடாக இருக்குது, என்டிகே கான்செப்சுவலாக மாற்றுறாங்க மொத்தமாக. அடுத்து டிவிகே வெரி வெரி வீக். இதில் அடுத்த காம்பனண்ட்டு ஃபிஸ்கல் டிசிப்ளின், எஃப்ஆர்பிஎம் கம்ப்ளைன்ஸ் ஃப்ரம் த ஃபிஸ்கல் ரிஸ்க் டேஷ்போர்ட்லேருந்து ஏடிஎம்கே 3 to 3.5% டெபிசிட் வித்தின் எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே இருக்குது ஏடிஎம்கேடைய செலவு. டிஎம்கே 3.5 to 4%, இது பார்டர் லைனில் இருக்குது, எஃப்ஆர்பிஎம் ஆக்டுக்குள்ளே பார்டர் லைனில் இருக்குது. அடுத்து என்டிகே 5 to 7% ஹை, டிவிகே 12 to 14%. நான் ஏற்கனவே சொன்னேன் 10க்கு மேலே போச்சுன்னா அபாய சங்குன்னு. என்டிகே 12 to 14% இஸ் அ ஹையர் ரிஸ்க், சிவியர் வயலேஷன். அப்போ ஒன்லி ஏடிஎம்கே கிளியர்லி மெயின்டைன்ஸ் ஃபிஸ்கல் டிசிப்ளின், டிவிகே ரிஸ்க் அண்டு ரிஸ்க் ஃபிஸ்கல் கிரைசிஸ். டெப்ட் பர்டன், 5 வருஷத்துக்கு கடன் அளவு எவ்வளவு ஆகும், இந்த 4 தேர்தல் இருக்கீங்க 5 வருஷத்துடைய கடன் எவ்வளோ அளவு ஆகும்னா, டிவிகே 5 வருஷத்தில் 32 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய தேவை, 32 லட்சம் கோடி. என்டிகே 18 லட்சம் கோடி, டிஎம்கே 14 லட்சம் கோடி, ஏடிஎம்கே 13 லட்சம் கோடி வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ தமிழ்நாடு மே கிராஸ் 85% டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அண்டர் அக்ரெசிவ் ஸ்பெண்டிங் மாடல். பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வெறும் இலவச திட்டங்களும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் விடும். அப்போ கீ ரிஸ்க் ஐடென்டிஃபைட் என்னது, ஃபிஸ்கல் எக்ஸ்பான்ஷன் ரிஸ்க். டிவிகே என்டிகே மாடல்ஸ் குட் பிரேக் எஃப்ஆர்பிஎம் லிமிட் சிக்னிஃபிகண்ட்லி. கேபெக்ஸ் சாக்ரிஃபைஸ், ஹை வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் மே ரெடியூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து டெப்ட் ட்ராப் சினாரியோ, தமிழ்நாடு could enter a high debt spiral, growth slowdown, economic growth
could decline from 10 to 11% from to 7 to 8% under stress. இதெல்லாம் நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து டெப்ட் ஜிடிபி ரேஷியோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் கடைசியாக வந்து லெட் மீ கன்க்ளூட். இதில் மல்டிப்ளையர் மட்டும் நீங்கள் ஒன்று பார்க்கணும். க்ரோத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணும்பொழுது நம்மளுடைய ஜிடிபி இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டோம்னா 2.5 டைம்ஸ் டு 3.5 டைம்ஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் வரும். மேனுஃபேக்சரிங்க்கு அதிகமாக போட்டோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டோம்னா 2.2 டைம்ஸ் டு 2.8 டைம்ஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் கிடைக்கும். ரூரல் எக்கானமிக்கு போட்டோம்னா 1.8 டைம்ஸ் டு 2.5 டைம்ஸ் கிடைக்கும். வெல்ஃபேர் வெறும் கேஷ் டெலிவரி இலவச திட்டங்களுக்கு கொடுத்தோம்னா லெஸ் தென் 1% தான். அதுலேருந்து அவ்வளோ தூரம் வருமானம் வராது. இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறோம், மக்கள்கிட்ட பணம் பொருளாதாரத்துக்குள்ளே சுற்றும், அதனால் பொருளாதாரம் முன்னேறும்னு சொல்லுவாங்க. அது லெஸ் தென் 1% தான். எனவே வந்து அதனுடைய வருமானம் அதிகமாக வராது. எனவே நண்பர்களே, இது வந்து லாஸ்ட்டாக தமிழில் இருந்துச்சு. ஸோ லெட் மீ கன்க்ளூட் வித் ஒவ்வொரு கட்சியாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த பொருளாதார அணுகுமுறையை முன்வைக்கிறது. 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்குடன் பெண்கள் சுய உதவி குழுக்களை தொழில் முனைவராக மாற்றுவது, ஸ்மார்ட் கிராம திட்டம், கிராம தொழில்மயமாக்கல், சீர்திருத்தம் மற்றும் பயோ எரிபொருள், எத்தனால் மையம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்குகின்றன. இந்த முறை செலவை நேரடியாக சொத்துக்களாக மாற்றும் ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குகிறது. முதலில் கேபெக்ஸ் மூலம் முதலீடு அதிகரிக்கிறது. அதன் மூலம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் உயரும். பின்னர் வரி வருவாய் அதிகரிப்பதன் மூலம் நிதி பற்றாக்குறை குறையும். இதன் இறுதியில் கடன் மொத்த உற்பத்தி விகிதம் குறையும் ஒரு வளர்ச்சி பாதை உருவாக்குகிறது. ஆனால் இந்த முறை ஆரம்பத்தில் அதிக முதலீட்டை ஈர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எனவே செயல்படுத்தும் டிஎம்கேயோட ட்ராக் ரெக்கார்டு இப்போ 5 வருஷத்தில் 12 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டாந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 73% கன்வர்ஷன் ரேட்டு. அதனால் வந்து முதலீட்டை ஈர்க்கக்கூடிய லெவலில் வந்து திமுக முன்னணியில் இருக்கிறது. திறன் மற்றும் கட்டுப்பாடு மிகவும் முக்கியதாகும். செயல்பாட்டு திறன், அப்போ இது எந்த அளவுக்கு செயல்பாட்டு திறன் முக்கியம் இருக்கோ அந்தளவுக்கு இதனுடைய சக்ஸஸ் மாடல். என்டிகே முறை நோக்கம் வலுவானது, நிதி பலவீனம். என்டிகே தனது தேர்தல் அறிக்கையில் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட பல முக்கியமான திட்டங்களை முன்வைக்கிறது. இலவச கல்வி, சுகாதாரம், குடிநீர், முழுமையான இயற்கை வேளாண்மை, நீர் வேளாண்மை திட்டம், பால் உற்பத்தி விரிவாக்கம் மற்றும் கடன் தள்ளுபடி போன்றவை இதில் அடங்குகின்றன. இந்த திட்டங்கள் சமூக நலனை முன்னிறுத்தினாலும் அவற்றை செயல்படுத்துவதற்கான நிதி கட்டமைப்பு தெளிவாக இல்லை. குறிப்பாக பெரிய அளவிலான கேபெக்ஸ் முதலீடு, எஃப்டிஐ மற்றும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போன்ற நிதி ஆதாரங்கள் இல்லாதது ஒரு முக்கிய குறைபாடாகும். மேலும் 20 to 30 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது போன்ற முன்மொழிவுகள் நீண்ட காலத்தில் அரசின் நிதி சுமையை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பால் உற்பத்தி துறையில் அரசு வேலை வழங்கும் முறை உலகளாவிய போட்டிக்கு பொருந்தாததாகும். அதற்கு பதிலாக டென்மார்க் போன்ற நாடுகளில் நடைமுறையில் உள்ள கூட்டுறவு நிறுவன முறை ஏற்றுமதி வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் உற்பத்தியாளர்களை பங்குதாரர்களாக்கும் முறை வரவேற்கத்தக்கது. முழுமையான இயற்கை வேளாண்மை முறை கூட விளைச்சல் குறைவு மற்றும் வருமான சீர்கேடு போன்ற அபாயங்களை ஏற்படுத்தும் என்பதால் கலப்பு ஹைபிரிட் முறை அதிகம் பொருத்தமானதாக இருக்கிறது. இதனால் என்டிகே முறை நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் நிதி ஆதாரம் இல்லாமல் செயல்படுத்தும் போது வளர்ச்சி மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. ஏடிஎம்கே முறை நிதி ஒழுங்கு ஆனால் வளர்ச்சி குறைவு. ஏடிஎம்கே தனது அணுகுமுறையில் நிதி ஒழுங்கை முக்கியமானதாக கொண்டு செயல்படுகிறது. எஃப்ஆர்பிஎம் வரம்புக்குள் நிதி பற்றாக்குறையை வைத்திருப்பது, கடன் கட்டுப்பாடு போன்ற அம்சங்கள் இதில் வலுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் பெரிய அளவிலான கட்டமைப்பு முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திட்டங்கள் குறைவாக உள்ளன. எனவே இதனால் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி வேகம் மிதமான அளவிலே இருக்கும் வாய்ப்பு உள்ளது. இது நிலைத்தன்மையாக உள்ளது, ஆனால் வேகமான வளர்ச்சி இல்லை என்ற நிலையை உருவாக்கக்கூடும். டிவிகே முறை அதிக செலவு அதிக அபாயம். டிவிகே தேர்தல் அறிக்கை மிக அதிக நலத்திட்டங்களை முன்வைக்கிறது. சுமார் 19 to 22 லட்சம் கோடி செலவினம் மற்றும் 75 to 85% கடன் அதிகரிக்கும் அபாயம் இதில் உள்ளது. இந்த முறை உற்பத்தி சொத்துக்களை உருவாக்காததால்
வருமானம் அல்லது வளர்ச்சி அதிகரிக்காது. அதன் விளைவாக கடன் சுமை அதிகரித்து நீண்டகால நிதி நெருக்கடி உருவாகும் அபாயம் உள்ளது. இவர் நல்லவரே, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஏன் 2 பேருக்கு போட்டு நம்ம போயிட்டோம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி மாற்றி போட்டு அப்படி மாற்றினீங்கன்னா ஒட்டுமொத்த நாடும் திவாலா போயிரும்ன்றது இதிலிருந்து தெரியுது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் தெரியுது, அவங்க கொடுத்த அறிக்கையிலும் தெரியுது. கேபெக்ஸ் வர்சஸ் நலத்திட்டம் உண்மையான வேறுபாடு. இந்த 4 மாடல்களில் மைய வேறுபாடு மொத்த செலவில் இல்லை. அந்த செலவு எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதில் தான் உள்ளது. கேபெக்ஸ் மூலம் உருவாகும் முதலீடுகள் 2.5 முதல் 3 மடங்கு வரை பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும். ஆனால் நலத்திட்ட செலவுகள் 1 மடங்கு குறைவாகவே தாக்கம் ஏற்படுத்துகின்றன. எனவே இதனால் கேபெக்ஸை மையமாக கொண்ட மாடல்கள் நீண்டகால வளர்ச்சிக்கு உதவும் வழிவகுக்கும். கடன் மற்றும் வளர்ச்சி எதிர்கால பாதை. கடன் நிலைத்தன்மை என்பது செலவில் அளவால் அல்ல, வளர்ச்சியின் வேகத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. வளர்ச்சி வேகம் கூட கூட கடன் குறையும். வளர்ச்சி வேகம் குறைய குறைய கடன் அதிகரிச்சுட்டே போகும். எனவே வளர்ச்சி விகிதம் கடன் வளர்ச்சியை விட அதிகமாக இருந்தால் கடன் சுமை குறையும், இல்லையெனில் மாநிலம் கடன் சுழற்சிக்குள் செல்லும் அபாயம் உள்ளது. முக்கியமான முடிவு என்ன? இந்த ஆய்வு ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நிதி ஒழுங்கு மட்டும் போதாது, வளர்ச்சியையும் உறுதி செய்ய வேண்டும். அதேபோல நலத்திட்டங்கள் மட்டும் வளர்ச்சியை உருவாக்காது, முதலீடுகள் அவசியம். எந்த பாதையை தமிழ்நாடு தேர்வு செய்யும்? தமிழ்நாடு தேர்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு இன்று ஒரு முக்கியமான சந்திப்பில், முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறது. 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். ஒரு பக்கம் உடனடி நலன்களை வழங்கும் பாதை நம்மகிட்ட இருக்குது. ஒரு பக்கம் எல்லாருக்கும் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் நீண்டகால வளர்ச்சியை உருவாக்கும் பாதை உள்ளது. ஒரு பக்கம் இலவசம் மட்டுமே பேசுகிறாங்க, ஒரு பக்கம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு பேசுகிறாங்க, ஒரு பக்கம் இலவசமும் உண்டு, அதே நேரத்தில் வளர்ச்சியும் உண்டு என்று பேசுகிறாங்க. அப்போ இந்த நாளையும் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய தேவை மக்கள் மத்தியில் இருக்குது. எனவே இந்த தேர்தல் செலவு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றிற்கான ஒரு தேர்வு அல்ல, உற்பத்தி செலவு மற்றும் உற்பத்தி இல்லாத செலவு ஆகியவற்றுக்கு இடையான தேர்வாகும். ஃபைனலாக என்னென்னா, தமிழ்நாட்டின் பொருளாதார எதிர்காலம் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதில் இல்லை, அந்த செலவு வளர்ச்சியை உருவாக்குகிறதா என்பதில் தான் உள்ளது. வளர்ச்சி தான் நிலையான நலனுக்கான ஒரே பாதை. அந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை தமிழக மக்களுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய கட்டாயமும் முடிவெடுக்க வேண்டிய தேவையும் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. இதில் ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான்கு கட்சிகளுமே ஃபைனல் ஒன்லைன். திமுக முதலீடு ப்ளஸ் வளர்ச்சி, ஏடிஎம்கே நிதி கட்டுப்பாடு அண்டு இலவச திட்டங்கள், என்டிகே நோக்கம் பெரியது, நிதி இல்லை, டிவிகே அதிக செலவு, கடன் அபாயம், மாநிலம் திவாலாகும். முக்கிய முன்னுரை. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வளர்ச்சி இல்லாமல் நிதி ஒழுங்கு பயனில்லை, முதலீடு இல்லாமல் நலத்திட்டம் நீடிக்காது, செலவு அல்ல, அந்த செலவு உருவாக்குதலே வளர்ச்சியின் முக்கியம். தமிழ்நாடு இன்று ஒரு தேர்வு முன் நிற்கிறது. உடனடி நலனா, உடனடி பலனா, அல்லது நீண்டகால வளர்ச்சியா? இதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. மக்கள் முடிவுக்கு நான் விடுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது வளர்ச்சி எப்படின்னா, இப்போ நிதி எங்கேருந்து வரும்னு தெரியாமையே வளர்ச்சி திட்டங்களை நம்ம வாட்டில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டோம்னா
இவங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்க, அவங்கள சொல்லியிருக்காங்க, நான் அதை விட கூட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போதும் என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் எங்கே வந்து வரும்ன்றத அனலைஸ் பண்ணாமல் அனௌன்ஸ் பண்ணுறது மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக. அதான் சொல்கிறேன். அதுக்குமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதுவுமே வந்து 4.6 லட்சம் கோடி வருது அங்கே. அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சியுமே நாலுமே வந்து நான் எவ்வளோ ஒவ்வொருத்தருடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி நான் படித்தேன், வருஷத்தினுடைய நிதி தேவையை பற்றி. அப்போ அந்த நிதி தேவை எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கட்சியுமே இவங்களுக்கு கொடுக்கும்போது 60,000 கோடி வருது. 2,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 60,000 கோடி. அப்போ அந்த 60,000 கோடி வருஷத்துக்கு கொடுத்தாலே எவ்வளோ ஆச்சு, ஒரு வருஷத்தினுடைய கடன் அளவு, அது ஒரு வருஷத்தினுடைய வட்டியினுடைய அளவு 60,000 கோடி. அப்போ இந்த 60,000 கோடி எங்கேருந்து வரும்? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, திமுக வந்து 11.19% பொருளாதார வளர்ச்சியை கூட்டினதுனால அதிமுக எடப்பாடி அவர்கள் போகும்போதும் 20 லட்சம் கோடியாக இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு 35 லட்சம் கோடியாக மாறி இருக்கு, 36 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. இந்த 36 லட்சம் கோடியாக மாறினதுனால பொருளாதாரத்துடைய வளர்ச்சி விகிதம் 11.19% இரட்டை இலக்கமாக போனதுனால தான் இவரால் வந்து கடைசி கட்டத்தில் பென்ஷன் ஸ்கீமுக்கு கொடுக்க முடிஞ்சுது, இல்லைன்னா கொடுக்க முடியாது. இன்க்ரிமெண்ட் எது எல்லாமே சொல்கிறேன்னே, ஃப்ரீ திட்டங்கள் அங்கே தான் நீங்கள் ஒன்றை பார்க்கணும். யார் வந்து வெறும் ஃப்ரீ திட்டத்தை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்லி ஃப்ரீ திட்டம் மட்டும். யார்? ஏடிஎம்கே அண்ட் டிவிகே. 2 பேர் தான் ஃப்ரீ திட்டம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் எப்படி வளரும்னு சொல்லலை, பொருளாதாரத்தை எப்படி வளர்த்த போகிறோம்னு இங்கே கொடுக்கல. ஆனால் திமுகவும் நாம் தமிழரும் இந்த பொருளாதாரத்தை எப்படி என்னென்ன வழியில் நாங்கள் உயர்த்துவோன்றதை அடிப்படையாக போட்டிருக்காங்க. அதில் வந்து திமுகவுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸினால அவங்க வந்து எந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் இந்த பொருளாதாரத்தை வந்து 15 to 18% கொண்டு போக முடியும், இல்லை வந்து இதனுடைய டபுள் டிஜிட்டாக கொண்டு போக முடியும். அதே நேரத்தில் பொருளாதாரம் கூடிச்சு 1 ட்ரில்லியன் எக்கானமினா 90 லட்சம் கோடி. அப்போ 90 லட்சம் கோடினா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 9 லட்சம் கோடி பம்ப் பண்ணணும் பொருளாதாரத்தில். அந்த பம்ப் பண்ணுறதுக்கான அடிப்படை மூலம் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் எம்எஸ்எம்இ இன்டகிரேஷன், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக வரக்கூடிய திட்டம். அடுத்து வந்து உத்தமர் காந்தி மாதிரி திட்டம், ஸ்மார்ட் வில்லேஜஸ் மிஷன். அடுத்து வந்து பிஎஸ்யூ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பயோஃபியல் விஷன். இதெல்லாம் வந்து என்ன எதில் வருது அப்படின்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது பொருளாதாரம் உயரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து இந்த நலத்திட்டங்களை செய்ய முடியும். நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், இனிஷியலாக கடன் அதிகமாக வாங்க வேண்டியது தேவை இருக்குது. ஆனால் அது போக போக வந்து அந்த கடன் செலவு பொருளாதாரத்தினுடைய தாக்கம் ஏற்பட்ட உடனே அந்த கடன் செலவு குறையும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானிங் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது, நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில் கான்செப்ட்ஸுவல் லெவலில் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் அதுக்கு நிதி ஆதாரங்கள் என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வழியும் அடைச்சிட்டார். எப்படி வரக்கூடாது, வராது, பிபிபி மாடல் நாட் பாசிபிள், நான் கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், எல்லாம் இலவசம், மற்ற எதுவுமே இலவசம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ஓகே, அது பெஸ்ட்டு. கல்வி மொத்தமாக இலவசம் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குரிய பணம் எங்கே வரும்? இனிஷியலாக ஃபஸ்ட் இயரே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தேர்தல் அறிக்கை எவ்வளவு செலவாகணும் உங்களுக்கு நான் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும். அப்போ இந்த பணம் எங்கேருந்து கொண்டாடுறது? நம்மகிட்ட இருக்கிற ஃபிஸ்கல் டெபிசிட் 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடியை கடன் வாங்குகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இங்கே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடியை ஒரு ஃபஸ்ட் இயரில் பண்ண முடியாது, 4 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. வந்த உடனே ஏன் பண்ணலைன்னு கேட்க வேண்டிய சூழல் வரும் இங்கே, புரியுதா? ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அவங்களால. அப்போ வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேகர்டாக தான் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஸ்டேகர்டாக பண்ணும்போது பொருளாதாரத்தை முன்னேற்றாமல் வெறும் இலவச திட்டங்களை மட்டும் அனௌன்ஸ் பண்ணி போனால் ஏடிஎம்கே டிவிகே மாதிரி மிகப்பெரிய நாடு திவாலாகக்கூடிய நிலைமைக்கு போகும். தண்ணீர் எதை சொல்றீங்க?
நீங்கள் வெல்ஃபேர் மெஷர்னு போயிட்டீங்கனாலே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது. வெல்ஃபேர் மெஷர் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மேனுஃபேக்சரிங் போனால் எவ்வளோ மல்டிப்ளையர் எஃபெக்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போனால் எவ்வளோ மல்டிப்ளையர் எஃபெக்ட், 2.5 to 3 times. ஆனால் வெல்ஃபேர் மெஷர் போகிறப்ப 0.5 to less than 1% தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். அப்போ உணவு திட்டங்கள் இலவசம் கொடுக்குறோம், அது வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் உடனே உங்களுக்கு அவுட்புட் தெரியாது. எப்போ தெரியும்? லாங் டேர்மில் தான் தெரியும். அப்போ அவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுத்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து, அடுத்து வந்து தமிழ் நான் முதல்வர் திட்டம் கொடுத்து, இத்தனையும் வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பை டபுள் டைமாக பண்ணும் பொழுது அதனுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது, 10 years கழிச்சு தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடியது 10 years கழிச்சு தான் தெரியும். அங்கே தான் வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட் டேக் டைம். எப்படிங்க? இலவசம்னா வந்து கல்வி இலவசம் சொல்லியிருக்காரு. அரசு வேலை ஆமாம். இல்லை, அந்த அந்த திட்டங்கள் அப்படியே இல்லைன்னா கூட, கொடுக்கலைன்னா கூட நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது தெரியுமா? நம்மளுடைய மொத்த பட்ஜெட் 4 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடியில் 3 லட்சம் கோடி தான் வருமானம். நம்மளுக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குகிறோம். இப்போ 4 லட்சம் கோடி ஆச்சா? இந்த 3 லட்சம் கோடியில் 2,10,000 கோடி இல்லை 2,15,000 கோடி வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி, பென்ஷன், லோன் ரிட்டர்ன்மெண்ட்டு, வட்டி. இது போக 30 துறை இருக்குது. கல்வி, சுகாதாரம், மருத்துவம், கல்வி, மருத்துவம், அக்ரிகல்ச்சர், விவசாயம், இது மாதிரி 30 மினிஸ்ட்ரி இருக்குது. இந்த 30 மினிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய பணமே இருக்குது 2 லட்சம் கோடி, 1.5 லட்சம் கோடி தான் இருக்குது. அந்த 1.5 லட்சம் கோடி வச்சு தான் நீங்கள் செலவழிக்கணும். அதில் கல்விக்கு 42,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,500 கோடி, மருத்துவத்துக்கு 25,000 கோடி. இதே மேஜர் வந்துருச்சா? அப்போ நீங்கள் எங்கே போய் அப்போ இது மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருவாக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உருவாக்காமல் கடன் மட்டும் வாங்கி இலவச திட்டங்களை பண்ணிகிட்டே உட்காந்துருந்தோம்னா நம்மளால் பண்ண முடியாது. அப்போ பொருளாதாரம் வளராது. பொருளாதாரம் வளரலைன்னா ஏன் பொருளாதாரம் வளர்ந்துச்சு? திமுக ஆட்சியில் 11.19% வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்க கட்டடங்களை உருவாக்குனாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாங்க, எல்லாம் டெவலப் பண்ணதுனால அதனால் ஏற்படக்கூடிய மல்டிப்ளையர் எஃபெக்ட். அந்த மல்டிப்ளையர் எஃபெக்டினால் உருவான பொருளாதார தாக்கம். ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மற்ற இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, இந்த மாதிரி டைடல் பார்க்கு, இந்த மாதிரி எல்லாமே மல்டிப்ளையர் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் வந்து மற்றவங்கிட்ட இல்லைன்றது தான் இங்கே குறைபாடு. இப்போ நாம் தமிழர் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். நான் வந்து கட்டின வீட்டுக்கு வெள்ளடிக்க வந்தவன் கிடையாது. நான் வந்து ஒட்டுமொத்தமாக இடிச்சு விட்டு கட்டுவேன்றாரு. இடிச்சு கட்டுறதுக்கு பணம் இல்லை, அங்கே தான் பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக இடிச்சு கட்டுறதுக்கு இங்கே பணம் கிடையாது. ஓகே, அப்போ கிட்டத்தட்ட நாம் தமிழர் திட்டத்தை பண்ணால் 8 லட்சம் கோடி வருது. நான் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன். 8 லட்சம் கோடிக்கு எங்கே போகிறது? இருக்கிறது 4 லட்சம் கோடி, 2 லட்சம் 1 லட்சம் கோடி கடன் வாங்கி தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். அந்த 10 வருஷத்துக்கு என்ன செலவு? கல்வியை ஃபுல்லாக வந்தவொடனே ஃப்ரீயாக கேட்பீங்களா இல்லையா? நீங்கள் சீமான் முதலமைச்சர் ஆகிட்டார், வந்தவொடனே கல்வி ஃப்ரீ, ப்ரைவேட் ஸ்கூல் போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அடுத்து கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, நான் டேரெக்டாக போவேன்னு வைங்க, எங்கே போகிறது? எப்படி உருவாக்குறது? அங்கே தான் பிரச்சனை. அப்போ என்ன சொல்கிறது? கொடுக்க முடியாது சார். நீங்கள் வந்து 2000 கொடுன்னா வேறு ஏதாவது மற்ற திட்டங்களை தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அதான் சொன்னேன்னே, இங்கே யார் சொன்ன திட்டத்தையும் ஃபஸ்ட் இயர்லேயே எல்லாராலையும் செய்ய முடியாது. ஃபஸ்ட் இயர்லேயே இந்த இலவச திட்டங்கள் அனைத்தையுமே செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு மத்திய அரசு அலோவ் பண்ணாது, ஆர்பிஐ அலோவ் பண்ணாது, எஃப்ஆர்எம் ஆக்ட் பெர்மிட் பண்ணாது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் இந்த எஃப்ஆர்எம் ஆக்டை ஏற்கனவே பண்ணதுனால அவங்களுடைய கடன் வாங்கக்கூடிய அளவு ஓரளவுக்கு வித்தின் த எஃப்ஆர்பிஎம் பார்டர் லைனில் இருக்கிறதுனால திமுக அதிமுக சொன்ன நலத்திட்டங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு அவங்களால ஒரு 90-80%, 70 to 80% பண்ண முடியும். அப்புறம் மற்றதெல்லாம் வந்து ஸ்டேகரிங் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணுறது கஷ்டம்.
ஆமாம், இது வந்து ஒரு டிவிக்கே அனௌன்ஸ் பண்ண திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நான் போட்ட ஃபஸ்ட்டு 2 திட்டம் சொன்னார்ல, பெண்களுக்கு இளைஞர்களுக்கு சொன்னார். அதில் தான் தாய்மாமன் சீரு, இந்த அன்னபூரணி திட்டம், அப்புறம் 1 கிராம் கோல்டு, அண்ணன் சீரு இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிறந்தவங்களுக்கு கோல்டு. இதுக்கு மட்டுமே 2,07,000 கோடி வரும். இதுக்கு மட்டுமே 2,07,000 கோடி. அதுக்கு அடுத்து அனௌன்ஸ் பண்ண மீனவர்கள் திட்டம், திருப்பூரில் சொன்ன திட்டம், அதுக்கு ஒரு 2 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த டிவிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு வரும்போது லாஸ்ட்டாக 10 டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் திட்டம்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,17,000 கோடி வருது. இப்போ எங்கே ஒரு 6 லட்சம் கோடி வருது. இப்போ 6 லட்சம் கோடி என்ன அடிப்படையில் மக்களுக்கு இவர் அனௌன்ஸ் பண்ணார், எங்கேருந்து பணம் வரும், அதுக்குரிய ஸ்ட்ரக்சரல் எப்படி பணத்தை உருவாக்குவேன்றது எந்த விதமான அடிப்படையுமே இல்லாமல். அப்போ நீங்கள் எப்படி நம்புறது? நீ 100% நம்பலான்னா எப்படி நம்புறது? 100%. அப்போ இது வந்து மக்களை வந்து நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய செயலை தான் நம்ம பார்க்க முடியும். பேப்பர் கொடுக்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் கொடுத்துருங்க பேப்பர்.